அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீ காளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல். புதுசாக தமிழில் HTML, CSS, JavaScript அப்படின்னு ஒரு கோர்ஸை நாங்கள் புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய வெப்சைட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி நீங்களே ஒரு வெப்சைட்டை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமாக முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது என்னதுன்னா HTML, CSS அண்ட் JavaScript. ஸோ இந்த மூணையுமே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்களே ஒரு வெப்சைட்டை உருவாக்க முடியும். அது எப்படி உருவாக்குறது, அதுக்கு தேவையான எப்படிலாம் அது ஈஸியாக கற்றுக்கிறதுங்கிற விஷயத்த என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிற விஷயங்களை வச்சு உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் தொடர்ந்து இனிமேல் வரக்கூடிய வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்களே ஒரு வெப்சைட் உருவாக்க முடியும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, இதை நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் தொடர்ந்து என்னுடைய வீடியோஸை பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HTML, CSS, JavaScript இந்த மூணுமே எப்படி ஒரு வெப்சைட்டில் ஒர்க் ஆகுது, நீங்களே இந்த மூணையுமே இப்போ இந்த ஒரே வீடியோவில் சிம்பிளாக கற்றுக்க போகிறீங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு தேவையானது ஒரு நோட் பேடு அண்டு ஒரு ப்ரௌசர். நான் இப்போ கூகுள் குரோம் ப்ரௌசரை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் உங்கள் லேப்டாப்பில் அல்லது உங்கள் சிஸ்டத்தில் என்ன இருக்குதோ அதை பயன்படுத்தி இங்கே ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் என்ட்ரி பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா D:\, ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். Learn HTML, CSS, JS அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். முதல்ல நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்டார்ட்டில் போயிட்டு என்ன செய்யுங்க, நோட் பேடை ஓப்பனுங்க. நோட் பேட் அப்படி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்க உங்கள் இருக்கக்கூடிய நோட் பேடு இங்கே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் ஃபார்மேட்டில் போயிட்டு ஃபாண்ட்டில் போயிட்டு உங்களுக்கு தகுந்தபடி கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வியூ ஆகிற மாதிரி கொஞ்சம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் என்ன பண்ணுறேன்னா வெல்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சம் கண்டென்ட் டெக்ஸ்ட் டைப் பண்ணிவிட்டு ஃபைலில் போய் என்ன செய்கிறேன், நான் சேவ் அப்படின்னு கொடுக்குறேன். சேவ் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த இடத்துல D:\, நான் லேர்ன் நான் ஓப்பன் வச்சுருக்கேன் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன்னா இதில் ஹலோ அப்படின்னு சொல்லி போட்டு டாட் அப்படின்னு வைக்கணும். வச்சுட்டு HTML அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், டைப் பண்ணணும். .html அப்படின்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெல்கம்னு ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருக்கிறேன். அதில் hello.html அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக என்ன செய்யணும், இந்த உதாரணத்துக்கு நான் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு D: அப்படின்னு போட்டுட்டு ஒரு என்டர் ஸ்லாஷ்ன்னு போட்டு ஒரு என்டர் அடிங்க. என்டர் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா ஸோ நம்ம இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும், ஃபோல்டர் எல்லாமே. ஸோ அதில் நம்ம என்ன ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம், லேர்ன் HTML, CSS அப்படிங்கிற ஃபோல்டர் கொடுத்துருக்குறோம். ஸோ அதை என்ன செய்கிறோம், நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் இந்த இருக்குது பார்த்தீங்களா hello.html. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம டைப் பண்ணியிருக்கிற அந்த கண்டென்ட் இங்கே இருக்கும். ஸோ இதுதான் பேசிக் ஸ்டெப்பு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டேரெக்டாக அந்த ஃபோல்டருக்கே போனீங்கன்னா இங்கே இருக்கும். இதையும் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது இப்படி ஓப்பன் பண்ணால் என்னாச்சு, எட்ஜ் அப்படிங்கிற ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். அல்லது என்ன பண்ணலாம், நீங்கள் டேரெக்டாக இதுலேருந்தே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் இதோடைய மெத்தட். ஸோ இது நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த HTML அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். கோடு எப்படி இருக்குன்னா நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் நான் ஒரு வெப்சைட் என்னோடய வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ramaKL.education.com அப்படிங்கிற வெப்சைட்டை இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதுக்குள்ளே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸோ அதுக்குள்ளே ஒரு கோடு காட்டும். சம்டைம்ஸ் லைன் ரேப் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா இதில் பாருங்கள், எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா ஹைட் ஆகிருக்கும் ஒரு சில நேரங்களில். ஸோ அப்போது நீங்கள் இதை பாருங்கள், எடுத்த இடத்துல என்ன ஆகுது, HTML அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்போ எந்த ப்ரோக்ராம் எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் இந்த HTML அப்படிங்கிறது இருந்தால் தான் என்ன செய்யும், அந்த வெப்சைட்டை என்ன செய்யுது, வேலை செய்யுது. அப்போது
இதை வந்து நீங்கள் கற்றுக்கிறது மூலிமா இதே மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து வெப்சைட்டை உருவாக்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு HTML எப்படி கொண்டு வர்றதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணுங்கள், இந்த இந்த ஏரியாவுக்கு பேர் என்னென்னா, அதாவது இதில் தான் நம்ம என்ன செய்யணும், கண்டென்ட்டை வந்து கொண்டு வரணும். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வெப்பேஜோட பாடி டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடி டேக்கில் தான் இந்த கண்டென்ட் இருக்குது. இப்போ எதில் இருக்குது, பாடிங்கிற ஒரு டேக்கில் வந்து என்னது இந்த கண்டென்ட் வந்து இருக்குது. ஸோ அப்போ என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் HTML அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதில் வந்து பாடி அப்படின்னு சொல்லி பாடி டேக் அப்படின்னு கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, இந்த இதுக்குள்ளே என்ன செய்யணும், நீங்கள் வந்து இந்த பாடி டேக்கை நீங்கள் எப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன பண்ணணும், நீங்கள் வந்து HTML அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிக்கணும். என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. முதல்ல HTML ஆரம்பிக்கிறோம், ஃபைனலாக இதை முடிக்கிறோம். அடுத்தது பாடி டேக் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம், அடுத்து பாடி டேக் க்ளோஸ் பண்ணுறோம். உள்ளே வந்து என்ன இருக்குது, வெல்கம் அப்படின்னு இருக்குது. அகெயின் நான் இதில் என்ன செய்கிறேன், சேவ் பண்ணுறேன். அகெயின் இந்த நீங்கள் என்ன செய்யணும், ஹெலோ டாட் ஏற்கனவே இப்போ க்ரோம் ப்ரௌசரில் இருக்கு இல்லையா, இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீலோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அகெயின் என்ன செய்யும், அது வந்து ரன் ஆகும். ஓகே, இப்போ இது எந்த சேஞ்சஸுமே இல்லை. பட் என்ன ஆகுதுன்னா, உள்ளே வந்து கொஞ்சம் ஒரு சில லைன்ஸ் வந்து நான் ஒரு டேக்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ராமகேல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படின்னு டாப்பில் ஹெட்டிங் இருக்குது. பட் இதில் வந்து ஹலோ டாட் HTML அப்படின்னு காட்டுது. அப்போ என்னென்னா, இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெட் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெட்டில் உள்ளே இருக்கக்கூடிய டைட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த HTMLக்கு கீழே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான், இதில் வந்து ஹெட் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஹெட் அப்படிங்கிற ஒரு டேக்கை க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா, டைட்டில் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெல்கம் டு HTML அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல அதே மாதிரி என்ன செய்யணும், டைட்டில் அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கோங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அதே மாதிரி அல்ட் டேப் கொடுத்தீங்கன்னா திருப்பி வரும். ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரீலோட் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆயிடுச்சு, வெல்கம் டு HTML அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அப்போ இது புரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ டைட்டில் வெல்கம் டு HTML அப்படின்னு சொன்ன உடனே அப்போ என்னது, இந்த டைட்டில் வந்து சேஞ்ச் ஆச்சு. ஸோ அப்போ அது அந்த மாதிரி மேலே இருக்கிற டைட்டிலை சேஞ்ச் பண்ணக்கூடிய கோடு தான் இந்த டைட்டில் அப்படிங்கிற இந்த டேக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபார்மேட், HTML-உடைய முதல் ஃபார்மேட்டு. நெக்ஸ்ட்டு அப்போது இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேலை செய்யணுன்னாலும் எல்லாமே வந்து இந்த பாடி டேக் அப்படிங்கிற இந்த செக்ஷனுக்குள்ளே தான் நீங்கள் கொடுக்கணும். இந்த பாடி டேக்குள்ளே தான் நீங்கள் என்ன செய்யணும், எல்லா இதையும் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒரு சின்ன டேக் சொல்கிறேன். இப்போ வந்து H1 அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. என்ன அப்படின்னா ஹெட்டிங் 1 அப்படின்னு அர்த்தம். இந்த H1 அப்படின்னு கொடுத்துட்டு அதே மாதிரி என்ன செய்யணும், இந்த இடத்துல என்ன செய்யணும், ஒரு H1 அப்படிங்கிறத என்ன செய்யணும், நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். H1 அப்படிங்கிற க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் இதை சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு திருப்பி இதை ரன் பண்ணும்போது கொஞ்சம் டெக்ஸ்ட் வந்து என்ன செய்யும், பெருசாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய டேக்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு பேராகிராஃப் டேக் B அப்படின்னு சொல்லி போடுறேன். இதில் வந்து ஒரு சம் கண்டென்ட் அப்படி டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும், இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்ன செய்ய, நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன், ஒரு பேராகிராஃபை என்ன செய்கிறேன், நான் வந்து உருவாக்குறேன். காப்பி பண்ணுறேன், இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேராகிராஃப் உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இதில் வந்து அதே மாதிரி முடிகிற இடத்துல ஒரு B அப்படின்னு கொடுத்துக்கணும். இதுதான் வந்து பேராகிராஃப் உருவாக்கக்கூடிய மெத்தட். அதே மாதிரி பேராகிராஃப் டேக்கை கீழே காப்பி பண்ணிவிட்டு அகெயின் இதில் போடுறோம். திருப்பி அவ்வளோதான், இப்போ 2 பேராகிராஃப் உருவாயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஃபைலில் சேவ் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா, ரைட் கிளிக் பண்ணுறோம், ரீலோட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆச்சு, நமக்கு வந்து பேராகிராஃப் வந்து 2 பேராகிராஃப் உருவாயிடுச்சு. இவ்வளோ தாங்க, இதாங்க HTML யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். சரி, இப்போ அடுத்தது என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு எந்த பிளாக் கலரில் இருக்குது, இதில் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த CSS அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதாவது ஸ்டைலாக மாற்றுறது. ஒரு டெக்ஸ்ட்டை வந்து என்ன செய்கிறோம், நம்ம வந்து ஸ்டைலாக மாற்றுறதுக்கு தான் என்ன செய்கிறோன்னா வந்து CSS அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து பயன்படுத்தணும். அது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஹெட்டு டேக்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைட்டிலுக்கு கீழே ஹெட்டுக்கு மேலே என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்துல ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். ஸோ அப்போது இந்த ஸ்டைலுக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்டைலுங்கிற டேகுக்குள்ளே நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, முதல்ல இந்த பாடி டேக் அப்படின்னு கொடுக்குறோம். இந்த பாடி டேக்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு நம்பர் சிம்பிள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சிம்பிளை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து ரெட் அப்படின்னு கொடுக்குறேன், அல்லது
எல்லோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஒரு இந்த மாதிரி சிம்பிள் போட்டுறேன். இப்போது பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போது ஸ்டைல் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, இந்த பாடிங்கிற டேக்கில் பேக்ரவுண்ட் கலரை என்ன பண்ணு எல்லோன்னு மாற்றினேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடி டேக்குங்கிறது இது ஃபுல்லாகவே தான் கவர் ஆகும். ஸோ அப்போது நான் இதை வந்து என்ன செய்கிறேன், நான் வந்து ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறேன். அகெயின் இதில் என்ன செய்கிறேன், நான் வந்து ரீலோட் பண்ணுறேன். ஸோ எல்லாம் என்ன ஆயிடுச்சு, எல்லோவாக மாறிடுச்சு. இதுதான் விஷயம். இதே மாதிரி நீங்கள் H1 அப்படிங்கிற டேக்கை மாற்றணும்னா H1 அப்படின்னு போட்டுட்டு இதே மாதிரி என்ன பண்ணுங்கள், இதுக்குள்ளே கலர்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ இப்போ கலர்னு கொடுத்துட்டு க்ரீன் அப்படின்னு கொடுக்கலாம். இது மாதிரி நிறைய சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் போக போக அடுத்த வீடியோவில் சொல்லி தருவேன். இப்போதைக்கு நான் உங்களை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுறது மூணுமே என்ன வேலை செய்யுதுங்கிறது காட்டுறதுக்காக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ H1ங்கிற டேக்கில் கலர் க்ரீன் கொடுத்தாச்சு. இப்போது இதில் வந்து சேவ் அப்படின்னு கொடுத்துட்றோம். அகெயின் இதில் ரீலோட் பண்ணுறோம். பார்த்தீங்களா, க்ரீனாக மாறிடுச்சு. அதே மாதிரி தான் பேராகிராஃப் டேக்கை நீங்கள் மாற்றுறதா இருந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பிங்கிற டேக்கை கலர் ரெட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அகெயின் இதில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதில் சேவ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அகெயின் இதில் ரீலோட் பண்ணுங்கள். மாறிடுச்சா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து இதுதான் வந்து சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஎஸ்எஸ் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை பற்றி நம்ம போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போது நம்ம ரெண்டை கற்றுட்டாச்சு. HTML அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டீங்க. இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, போக போக பார்ப்போம். அதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து கலர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு வந்து ஒரு இதை டிசைன் பண்ணுறோம். அதில் வந்து என்ன செய்கிறோம், ஒரு பெயிண்ட் பண்ணுற மாதிரி, அதாவது கலர்ஃபுல்லாக மாற்றுறது, ஸ்டைலாக மாற்றுறதுக்கு தான் இந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஓகே, அது எப்படி பயன்படுத்துறதுங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இது வந்து என்னென்னா தனியாக யூஸ் பண்ணுறோம். இல்லை பர்டிகுலராக வந்து எனக்கு வந்து ஒரு டேகுக்கு மட்டும் எனக்கு கலரை மாற்றணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். அந்த டேக்கு பக்கத்துலேயே ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துடணும். அவ்வளோதான். கொடுத்துட்டு ஒரு ஈக்குவல் டு போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு டபுள் கொட்டேஷன் போடணும். போட்டுட்டு என்ன பண்ணலான்னா கலர் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கோலன் வைக்கணும். வச்சுட்டு இங்கே வந்து ப்ளூ அப்படின்னு சொல்லி போடுறேன். அகெயின் இதில் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது என்ன ஆகும் அப்படின்னா ஃபைலில் போய் சேவ் அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்கள், ஸோ அப்போ கொடுத்தனோ அது மட்டும் இது ப்ளூவாக மாறிடுச்சு. அதாவது மொத்தமாக பின்னு கொடுக்கும் பொழுது பிங்கிற டேக் எங்கெல்லாம் இருக்குதோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாமே ரெட்டாக மாறிடுச்சு. பட் இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா பர்டிகுலராக இந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் ப்ளூவாக மாறிடுச்சு. இதுதான் விஷயம். ஓகே, இப்போ நம்ம சிஎஸ்எஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டாச்சு. அடுத்தது என்னென்னா ஜாவா ஸ்கிரிப்ட். அது எதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பட்டனை, இங்கே ஒரு ஈவெண்ட் நடக்கணும். அதாவது இங்கே ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் அலோ அப்படின்னு ஒரு மெசேஜ் வரணும். அப்போது நம்ம ஒரு இதை கிளிக் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நடக்கணும் அப்படின்னா, அதே மாதிரி அனிமேஷன்ஸு. ஸோ அப்போது நம்ம உதாரணத்துக்கு நிறைய வெப்பேஜ் பார்த்துருப்போம். ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேஜில், இது வந்து ஒரு வெப்பேஜ்னு சொல்கிறோம். இந்த வெப்பேஜில் ஏதாவது கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னச்சு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அப்போது ஒரு ஈவெண்ட், ஏதோ ஒன்று கிளிக் பண்ணும்போது இன்னொன்று நடக்குது. இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஈவெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஈவெண்ட் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஆகணும். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்லித்தரேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது என்னென்னா, இப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறோம், நம்ம வந்து ஒரு பட்டன் அப்படின்னு போடுறேன். சிம்பிளாக கிளிக் அப்படின்னு போட்டு ஒரு பட்டன் அப்படின்னு போடுறேன். இப்போ இந்த இடத்துல கிளிக் மீ அப்படின்னு போட்டாச்சு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ஃபைலில் போய் சேவ் அப்படின்னு கொடுங்க. அகெயின் இதில் போய்ட்டு ரன் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகுது, கிளிக் மீ அப்படின்னு வருது. இப்போ இதை கிளிக் பண்ணால் எது நடக்காது, ஆனால் ஒரு பட்டன் வந்தாச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணால் ஒன்று நடக்கணும், ஒரு ஆக்டிவிட்டி நடக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விடுங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு ஆன் கிளிக் அப்படின்னு போடுங்க. ஆன் கிளிக் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு சிங்கிள் கோட்டோ டபுள் கொட்டேஷனோ போட்டுட்டு ஷோ அப்படின்னு போடுங்க. இல்லை ஷோ மீ ஏதாவது சம்திங் அப்படின்னு போடுங்க. போட்டுட்டு என்ன செய்யுங்க, இப்படி ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அகெயின் இதில் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ அப்போ இது என்ன பண்ணுன்னா பட்டன் ஆன் கிளிக் அப்படின்னு கொடுத்ததுனால, ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ஷோ மீ அப்படிங்கிறது ஒர்க் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இடத்துல இங்கே கீழே வரணும். வந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல என்ன செய்யுங்க, ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. என்னது ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுக்கணும். இதில் வந்து அதே மாதிரி என்ன செய்யணும், ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ அப்போது இதில் தான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வேலை செய்ய போகுது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ன செய்யணும், ஷோ மீ அப்படின்னு கொடுக்கணும். அதாவது அங்கே கொடுத்ததை இங்கே கொடுக்குறீங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த ஷோ மீ அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன், அதாவது இது வந்து ஒரு காமன் இது. ஸோ அப்போது என்ன செய்யணும்னா, இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிற வேர்டு வந்து இந்த ஷோ மீ அப்படிங்கிறத வேலை செய்ய வைக்குது. அப்போ இதுக்குள்ளே என்ன செய்யறோன்னா அலர்ட் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மெசேஜ், அலர்ட்டுங்கிறது ஒரு கமெண்ட்டு. ஸோ அப்போது வெல்கம் டு ஸ்ரீ காலி லேர்னிங் ஹப் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வர்ற மாதிரி நான் பண்ணுறேன்.
ஸோ அப்போது என்ன நடக்குதுன்னு கவனிங்க. இது வந்து உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் சொல்லித்தரதுக்காக ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் சொல்கிறோம். இது போக போக நான் விரிவாக தெரிஞ்சுப்போம். ஸோ அப்போ பட்டன் ஆன் கிளிக் ஷோ மீ அப்படின்னு கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா, அப்போது இந்த கிளிக் மீங்கிற பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த ஷோ மீ அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறோம். எப்போ கிளிக் பண்ணுறீங்களோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த லைன் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வெல்கம் டு ஸ்ரீ காலிங் லேர்னிங் அப்படிங்கிறது வேலை செய்யும். இதுதான் வந்து இதோடைய ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதை சேவ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம அகெயின் ரீலோட் பண்ணுறோம். ரீலோட் பண்ணிவிட்டு இதில் ஒரு கிளிக் மீங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்துருச்சு இல்லையா, வெல்கம் டு ஸ்ரீ காலி லேர்னிங் ஹப் அப்படின்னு வந்தாச்சு. இதுதான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா, சரி இவ்வளோதாங்க. இதுதான் வந்து HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக ஓவராலாக எல்லாத்தையும் கலந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. இனி அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, HTML இருக்கக்கூடிய டேக்ஸ் என்னென்ன, CSS டேக்ஸ் என்னென்ன, ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அதுக்கப்புறமா ஜாவா ஸ்கிரிப்டில் நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வெப்சைட் கண்டிப்பாக உருவாக்கலாம். நன்றி, வணக்கம். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். இந்த வீடியோவை மறக்காமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.